தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய யெகோவா என்னும் நாமத்தில மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் இறைவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பல தலைப்புகளின் ஊடாக இறைவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இறைவனுடைய வார்த்தையை விடுதலையோடு கூட மிகவும் சந்தோஷமாக உங்களிடத்துல நான் கொண்டு வந்தேன். பல தலைப்புகளின் கீழ் நான் இறைவனுடைய வார்த்தையை போதித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுல எனக்கு மிகுந்த பிடித்த பல தலைப்புகளிலே ஒரு சில தலைப்புகளை நான் நினைவு கூற ஆசையா இருக்கிறேன். கடன் வாங்காமல் வாழ பழகுங்கள். அது ஒரு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த 15 வருடங்களாக கடனே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தை நான் பெற்றிருக்கிறேன். என் குடும்பம் கூட நாங்கள் மொத்தம் 6 பேர் அனைவருமே நாங்கள் கடனே இல்லாமல் வாழக்கூடிய அளவிற்கு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில தான் அந்த உபதேசத்தை உங்கள் அனைவருக்கும் போதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். நீங்களும் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் என்று இறைவனுக்குள் நான் நம்புகிறேன். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக எடுங்கள். நிச்சயமாக கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். இறைவன் ஆகிய நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவானவரை இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையையும் சுதந்திர காற்றையும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்நாள் முடியும் அந்த தருணம் வரைக்கும் அப்படிப்பட்ட விடுதலையின் காற்றை, சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் நிச்சயமாக இந்த இடத்துல வாழ முடியும். பிரியமானவர்கள், இந்த உலகத்துல நாம் தான் அவருக்கு நாம் அனைவரும் அவருடைய சாட்சியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய அத்தாட்சியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்மை காணும் பொழுது நிச்சயமாக மற்ற சமூகத்தினரும் நம்ம இறைவனுடைய பக்கமாக திரும்பி வருவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, அதே போல தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பிலும் உங்களிடத்துல நான் பேசி வந்தேன். அதுவும் ஒரு நயா பைசா கூட செலவு இல்லாமல் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக பாதுகாப்பு மற்றும் தெய்வீக சுகத்தையும் பெற்று வாழ பழகுங்கள் என்று அந்த தலைப்பிலும் பேசி வந்தேன். இப்படி நிறைய தலைப்புகளின் கீழே பேசி வந்திருந்த நான் இன்று ஒரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்க மிகவும் ஆசையோடு கூட வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அதை இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செலவிட முயற்சி செய்யுங்கள், பழகுங்கள். இறைவன் தாமே நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலே நான் கொண்டு வரப்போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பு, நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த வெகு சிலரில அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லோரையுமே இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினா அவர் பக்கமாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அநேகர் மீன்ஸ் ஆல், ஆல்மோஸ்ட் ஆல். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சூசன் வெரி ஃபியூ. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிகவும் சிலர். அந்த சிலர் யார் யார், இறைவன் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாவே இதை நான் பார்க்கிறேன். பல பாகங்கள் கடந்து போகும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இறைவன் தாமே நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. கவனமாக கேளுங்கள். சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 1 முகவுரையாக இதற்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது அவர் நேரடியாக நம்மோடு கூட 1-to-1 பேசுகிறது போலவே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நாம் அனைவரும் பெற்று இருக்கிறோம்.
நான் நிச்சயமாக மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு தூக்கி விடுவார், யார் என்னோடு கூட பேசுவார், என்னுடைய மனதை புரிந்து கொள்வார்கள், எப்பொழுது என்னுடைய கஷ்டத்திலிருந்து நான் மீள்வேன், இப்படியெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் ஊடாக தான் நான் வளர்ந்து வந்தேன். நீங்களும் அநேகர் அப்படித்தான் வந்திருப்பீர்கள். என்று இறைவனுடைய பெரிதான கிருபையில அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு நெருங்கி வந்து விட்டோம். இந்த மகிழ்ச்சியில நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற இந்த காரியம் என்னவென்று பார்த்தால், இப்படிப்பட்ட ஒரு இறைவனை, அதாவது உலகத்துல நிறைய தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், கடவுள்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்திருக்கிறபடி நம்முடைய பெயர்களை எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று சந்தேகம் வருகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்போதும் யாக்கோபே, பாருங்க இடத்துலயுமே பேர் வருது பாருங்க, யாக்கோபே. இவ்வளவு பேர் இந்த இடத்துல பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், எவ்வளவு அழகா சொல்றாரு. 1 to 1 டைரக்ட் கான்டாக்டுங்க. அருமையான ஒரு தேவனுங்க நம்முடைய தேவன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே. பாருங்க, யாக்கோபு என்பது அவருடைய பழைய பெயர். என்னுடைய பழைய பெயர் பழனி, இப்பொழுது புதிய பெயர் வந்து மோசஸ், பழனி மோசஸ். யாக்கோபு இப்பொழுது இஸ்ரவேலே என்று அவர் புதிய பெயரை இறைவன் சூட்டியிருக்கிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஐ redeemed you, so no need to worry. I called you by thy name. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யாருங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் எவ்வளவு ஒரு உரிமையை பாராட்டுறாரு பாருங்க. நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடைய பெயர் எனக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய தேவை எனக்கு தெரியும், நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவிலே அவருடைய ஜீவனை கொடுக்க செய்து அவர் நம்முடைய மீட்பராக, ரட்சகராக வந்தது நிமித்தம் இன்று இன்னும் நமக்கு நிறைய கான்பிடென்ட் வந்திருக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தை விசுவாசிகளே அவ்வளவு ஒரு விசுவாசத்துல வல்லவர்களா இருந்து இறைவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையில பெற்று மகிழ்ந்தார்கள். பிரியமானவர்களை, இறைவன் தான் அனுப்பின தம்முடைய ஒரே பிரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பிறகு அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்கள் இன்னும் மேன்மேலும் வந்து குவியக்கூடியதாக இருக்கிறது. கடந்த கடைசியாக நான் உங்களிடத்துல பேசின இறைவனுடைய வார்த்தையின் தலைப்பு எல்லாம் முடிந்தது. 3 பாகங்கள் பேசினேன். எதையெல்லாம் நம்முடைய தேவன் வந்து தன்னுடைய குமாரன் மூலமாக முடித்து வைத்தார் என்று நாம் அதை பார்க்கிறோம். எங்களால் கொஞ்சம் தான் உபதேசிக்க முடிந்தது. மீதி எல்லாம் நீங்கள் வந்துட்டு இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும், பழக வேண்டும். எப்படியெல்லாம் எதிலிருந்தெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து, நோயின் பிரச்சனைகளிலிருந்து, பிசாசின் தொல்லைகளிலிருந்து, மன அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகி முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் நம்முடைய ரட்சகர் வந்துட்டு முழுமையாக ஜெயத்தை பெற்ற ஒரு அருமையான கேப்டனுங்க. அவர்தான் நம்முடைய கேப்டன், அவர்தான் நம்முடைய தலைவர். நம்முடைய சபைக்கு அவர்தான் தலைவராயிருக்கிறார், நம்முடைய சரீரத்திற்கும் அவர்தான் தலைவராயிருக்கிறார். ஆகவே அவரை வெற்றி பெற்றவர்களோடு நம்ம இருக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள இருக்குங்க. தோல்வி அடைந்தவர்களோடு கூட இருக்கும்பொழுது அவங்களுடைய தொல்லை, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய அந்த பஞ்சம், பட்டினி, இதுதான் அவங்களுடைய பாட்டா இருக்கும். அது வெற்றி பெற்ற மக்களோடு கூட நீங்க அப்படி கொஞ்சம் பயணிச்சு பாருங்களேன். அவங்களோட கூட அவங்களோட கூட சேர்ந்து சிரிக்கலாம், மகிழலாம், கொண்டாடலாம். நம்முடைய தேவன் வந்துட்டு வெற்றியின் தேவன். ஜெகோவா நிசி என்பது பல நாமங்களை நம்முடைய இறைவனுடைய பிள்ளைகள் முற்பிதாக்கள் அவர்களுக்கு சூட்டி இருந்தாலும் ஒரு நாமம் வந்துட்டு ஜெகோவா நிசி, வெற்றியின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த ஒரு கான்பிடென்ட்ல அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். போன முறை கொடுத்த இந்த தலைப்புல ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன், படகோட்டியின் கதையை சொல்லியிருந்தேன். அந்த என்னதான் உலக ஞானத்தை பெற்றவனாக அந்த கோட்டீஸ்வரன் இருந்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ஆபத்துல ஒரு முறையான அந்த அந்த நீச்சல் பயிற்சி இல்லாததுனால பெரு வெள்ளம் வந்த பொழுது அந்த ஆற்றில அந்த கோட்டீஸ்வரன் அடித்து செல்லப்பட்டார், மாண்டு போனார். அந்த படகோட்டி அந்த சின்ன தம்பி வந்துட்டு நீச்சல் தெரிந்ததுனால அந்த அறிவு அவருக்கு மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறது, அந்த பயிற்சி அவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் வந்துட்டு தப்பித்து கரை ஏறி உயிர் பிழைத்தார் என்று நாம் பார்த்தோம். ஆகவே உலக அறிவுகள் நம்ம சம்பாதிக்க வேண்டியதுதான்.
பொது ஜெனரல் நாலேஜ் வேண்டும். உலக அறிவு நமக்கு வந்துட்டு வேர்ல்ட்லி நாலேஜ் என்று சொல்லுவார்கள், அந்த உலக ஞானம் அறிவு நமக்கு வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் கொடுக்கிற கர்த்தரை அறிகிற அறிவே அறிவுங்க, அதுதாங்க சிறப்பு. அது நம்பர் ஒன்ல இருந்துட்டு மீதி எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை இறைவன். ஞானம் உள்ளவனை இறைவனை தேடுகிறார், எதிர்பார்க்கிறார். அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துல வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் வந்துட்டு இறைவன் தான் நமக்கு கொடுக்கிறார். அதனால இறைவனும் அந்த அப்படிப்பட்ட உலக ஞானத்திற்கோ பொது அறிவுக்கோ அவர் எதிரானவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உபதேசிக்கும் பொழுது வேர்ல்டு நாலேஜபிள் பீப்புள் வந்துட்டு அங்க கண்டம் பண்றதே கிடையாது. எல்லாவற்றையும் சம்பாதிங்க, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. என்ன புத்தி? இறைவனை குறித்து அறிகிறதான அந்த அறிவும் அந்த புத்தியும் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. சரி, பெயர் சொல்லி ஏன் தேவனை அழைத்தார், இதை நம்ம கொஞ்சம் ஒரு 10 சின்ன சின்ன சப் டைட்டில் வச்சிருக்கிறேன். அது முதல்ல சொல்லிடுறேன், வாசித்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார் என்று நம் ஆதாமிலிருந்தே நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. கவனமாக கேளுங்கள். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும், அத சந்தேகமே இல்லை. பின்னாடி போதனைகள்ல நம்ம பேசுவோம். நம்முடைய தேவன் அதை வெளிப்படுத்துவார். இரண்டாவது, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், அதையும் நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அழைத்தார் அல்லது எந்த நோக்கத்திற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் எல்லாம் இறைவன் தம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு பெயர் சொல்லி அழைத்தார். சில முக்கியமான சூழ்நிலைகளில் மத்தியில அவரே இறங்கி வந்து பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அதுல நம்ம பார்க்க போகிறோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது ஆக்சுவலா. அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? அவர் பேசிட்டு போல, பேர் சொல்லிட்டு கூப்பிட்டு நான் தான் உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. அவர்களோடு கூட உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். அப்படி உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பெயர் என்ன, அதையும் நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். முக்கியமான தருணங்களில, not only in the Old Testament, also in the New Testament, our Trinity God, Father, Son and the Holy Spirit, always they are watching us to do something through us. That's why he called us by our name. இதை நம்ம புரிந்து கொள்ளணுங்க. சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். எதற்காக மாற்றினார் என்பதை பார்க்க போகிறோம். அதையும் பழைய ஏற்பாட்டிலும் பெயர்களை மாற்றியிருக்கிறார். இப்போது வாசித்தோம் 43:1 ஏசாயா. இப்பொழுதும் யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. யாக்கோபுடைய பெயர் தான் இஸ்ரவேல் மாற்றினாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக மாற்றினார், எந்த சூழ்நிலையில் மாற்றினார். அது புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பாத்தீங்கன்னா சவுலை வந்துட்டு பவுல் என்று மாற்றுகிறார். இதையெல்லாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? அவர் எப்பொழுதுமே பாருங்களேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அவர் சொல்லுவதில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அப்பா பாருங்க. நம்ம தான் அவரை வந்துட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை வந்து கொடுத்திருக்கிறாரு இறைவன். இயேசுவானவர் மட்டும் அவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. அவர் எனக்கு மட்டும் உங்களுடைய தேவன், எனக்கும் தேவனுமா இருக்கிறவர். எனக்கு மட்டும் அவர் அப்பா அல்ல, பிதா அல்ல, உங்களுக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் தாய், எல்ஷடாய் தேவன் அவர் தான். ஆகவே நீங்கள் யாரும் என்ன பண்றீங்க, புத்திர சுவீகாரத்தின் அந்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் அவரை உங்கள் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். ஒவ்வொரு நாளும் டேடி மம்மி என்று நான் என்னுடைய அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல நம்முடைய தேவனை நோக்கி நான் அப்படிதாங்க கூடுவேன், செல்லமா கூடுவேன். அவரும் நம்ம செல்லமா நம்மளோட கூட பழகுகிற தேவன் தானே. அவரு நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் இடத்துலதான் அவருடைய கோபத்தெல்லாம் காட்டுறாருங்க. தம்முடைய பிள்ளைகள்னு பார்த்தா மனம் நெகிழுறாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மன நெகிழ்ச்சியோடு கூட நம்மோட கூட பழகுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறாருங்க. நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா அல்லது நம்முடைய அட்ரஸ் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? இதுக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பெயரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்ம இருக்கிற வீட்டு விலாசத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அழகா சொல்லுவாரு. கூகுள் மேப்பினுடைய உதவிலாம் அவருக்கு தேவையில்லை. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா இல்ல வந்துட்டு பிசினஸ் பண்றீங்களா, என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இது நம்ம வந்துட்டு தியானிக்க இருக்கிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பிரியமானவர்களே. வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஒரு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு ஒரு அழகான ஒரு பெயரை பாருங்க. நம்மலாம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பெயர் சூட்டுறோம். ஆனா இறைவன் வந்துட்டு
பிறப்பதற்கு முன்பாகவே பெயரை கூட ஒரு சிலருக்கு சூட்டி இருக்கிறாருங்க. இந்த பெயர் தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்க போகிறது. ஆகவே நான் அவளோடு கூட இருக்கிறேன். நீங்களும் அவளோடு கூட இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவது என்னுடைய சின்ன சாட்சியோடு கூட இந்த சத்தியத்திற்கு ஊடாக நான் கடந்து போகலாம் என்று இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு 12, 13 வயது இருக்கும் பொழுது என்னுடைய பள்ளி பருவத்துல 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அப்போ வந்து நான் வந்துட்டு இந்து மார்க்கத்துல இருந்தேன். பழனி ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கப்பா. போய் அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு கை காட்டிட்டு தான் பேசணும். எஸ் மிஸ், எஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். அதுவும் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆபீஸ்க்குள்ள போகணும்னா வெளியில இருந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து படிச்ச ஒரு கோ எஜுகேஷன் அது. என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்துட்டு ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்க, நீ போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன திரும்பி பார்த்தாங்க. நானும் வந்துட்டு என்னையா மிஸ் அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. சரின்னு ஹெட்மிஸ்டர்ஸ், அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் இல்ல அந்த இடத்துல, அந்த அந்த நாட்கள்ல ஹெட் மிஸ்டர்ஸ் தான் அந்த மேடம் இருந்தாங்க, HM மேடம். அவங்கள போயிட்டு, மேடம் கூப்பிட்டீங்களாமே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. வாடா உள்ள வா அப்படின்னாங்க. எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம வந்துட்டு அவங்க அதை வாட்ச் பண்ணியிருக்கணும். நம்முடைய கேரக்டரை பார்த்திருக்கணும், நம்முடைய பிஹேவியரை பார்த்திருக்கணும், ஹம்பிள்னஸ் பார்த்திருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கிளாஸ் டீச்சரும் வந்துட்டு நம்ம மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்கலாம். அந்த மேடம் வந்துட்டு ஒருவேளை என்னுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஒரு பையனை வந்துட்டு ஒரு இடத்துக்கு, அதாவது வானொலி நிலையத்துக்கு போயிருக்கிறோம் நாங்க. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன், இன்னைக்கும் நம்ம கலங்கரை விளக்கம் எதிரில் பட்டினம்பாக்கத்துல ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிறது. அப்போ அந்த 13 வயசுல என்னுடைய ஸ்கூல் மிஸ்ட்ரஸ், அதாவது HM மேடமோ கூட நான் அவங்களோட கூட பஸ்ல பயணிச்சேங்க. எனக்கு அவங்களோட கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு ஆஃப்டர் ஆல் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ரொம்ப பெரிய வளர்ச்சிலாம் இல்ல. எதற்காக எனக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. அவங்க பக்கத்திலேயே உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக உன்னை நான் கூப்பிட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க போறோம் மேடம் சொல்லி கேட்டேன். நம்ம வந்துட்டு ஆல் இண்டியா ஸ்டேஷனுக்கு, ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்ம போறோம். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். அது விஷயமா பேசுறதுக்கு நம்ம போறோம். என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பாதுகாப்புக்காக உன்னை கூப்பிட்டேன். அவன் அவங்களுக்கு அந்த காலத்துல பாடி கார்டா இருந்திருக்கிறேங்க. நான் எதுக்கு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கூட அப்பொழுது ஒரு 38 பிள்ளைகள் என்னோட கூட சேர்ந்து படிச்சாங்க. போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அவ்வளவு பேர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கு. நான் படிச்சது வந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட். அது முடிச்சதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல்ல நான் மாறிட்டேன். 8வது படிக்கும்போது இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது. அப்பெல்லாம் கூட எனக்கு வந்துட்டு இதனுடைய வேல்யூ தெரியல. நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாங்க, மரியாதை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்மள வந்துட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது பல செக்ஷன் வேற இருந்தது. A செக்ஷன், B செக்ஷன், C செக்ஷன், D செக்ஷன் சொல்லிட்டு அதுல நான் என்னுடைய செக்ஷன்ல என்ன அவங்க டீச்சர் வந்து பேரிட்டு கூப்பிட்டது, HM கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னது, HM எனக்கு ஆபீஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன கிட்ட பேசிட்டு அவங்களோட கூட என்ன வந்துட்டு ரேடியோ ஸ்டேஷன் கூட்டு போனது, இதெல்லாம் இன்னைக்கு கூட எனக்கு பச்சை பசுமையான நினைவா இருக்குதுங்க. எதுக்கு சொல்ல வரும் பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க மத்தியில என்னை வந்துட்டு பெயர் சொல்லி, பழனி நீ என்னோட கூட வா. இன்று என்னுடைய தேவன் வந்துட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்த பொழுது நான் இதெல்லாம் நினைச்சு பாக்குறேங்க. முதல்ல ஆதாமை அவர் தானே உருவாக்கினார். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினார். அவனுக்கு ஆதாம் என்ற பெயரை அவர் தான் வைத்தார். சில சூழ்நிலைகள் நிமித்தம் அவர் வந்துட்டு இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியவர் மாறாக விழுந்து போன அந்த அந்த தூதன், அந்த இறை தூதன் விழுந்து போனானே லூசிபர், அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினால அது கூட ஆதாம் டைரக்டா தப்பு செய்யலைங்க. இறைவனுடைய வார்த்தையை வந்துட்டு அவர் மதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். என்றைக்கு அவருக்கு வந்துட்டு வாழ்க்கை துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் வந்துட்டு அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து
உன்னை புரிஞ்சுக்கணுங்க. ஆண் பிள்ளைகள், ஆண் மகன்கள் எல்லாம் இறைவனுடைய சாயலில் அவருடைய ரூபத்திலே நம்ம இருக்கிறோம். பெண்கள் அனைவரும், பெண்மணிகள் அனைவரும் மனுஷனுடைய சாயலாக இருக்கிறார்கள். அப்படிதான் வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் நாம அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நம்மை படைத்தவர். அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவர் சிங்கிளா தான் இருந்திருக்கிறார், தனிமையா தான் வாழ்ந்திருக்கிறார். ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லிதான் இறைவன் வந்துட்டு அவருக்கு அயர்ந்த நித்திரையை வர செய்து அவருடைய வலது பக்கத்தில் இருந்த ஒரு விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பில இருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனால் உருவாக்கப்பட்டவர் ஆதாம், நம்முடைய முற்பிதா. பூமியில் இருக்கிற தகப்பனுக்கெல்லாம் தகப்பனாம். ஆதாம் என்று சொன்னால் அடம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆதாம், ஆதாமா, ஆதாமு, இப்படி பல லாங்குவேஜ்ல அவர் அப்படிதான் கூப்பிடுறாங்க. அவர் ஆதாம் என்று சொன்னால் பூமியில இருக்கிற தகப்பனுகளுக்கெல்லாம் அவர் தகப்பன். ஏவாள் என்று சொன்னால் முஸ்லிம் மார்க்கத்தர் வந்துட்டு ஹவ்வா என்று சொல்லுவார்கள். ஏவாள் ஆங்கிலத்துல ஈவ் என்று சொல்லுவார்கள். ஆடம் அண்ட் ஈவ். சரி, ஆதாமை வந்துட்டு மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கினார். அவருடைய அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நினைவு கூர்ந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அந்த துணை வந்து மண்ணிலிருந்து உருவாக்கப்படலைங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே வந்துட்டு மனு குலத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிகள் எப்படி ஆரம்பமாச்சுன்றத ரொம்ப பேர் புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு பழைய மார்க்கத்துல இருந்த பொழுது எனக்கு இதெல்லாம் புரிதல் இல்லாமலே இருந்தேன். ஏன், எப்படி பிறந்தேன், யார் என்னை உருவாக்கினது, எப்படி இந்த பூமியில நான் வந்தேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் பெரிய குழப்பத்துல இருந்தேன். ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் வந்துட்டு மிக ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருக்குதுங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு எத்தனை முத்து கொடுத்தாலும் போதாதுங்க. அவ்வளவு ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேணும்னா எங்கேயும் போக தேவையில்லைங்க, எந்த டியூஷன் சென்டரையும் நாடி போக தேவையில்லைங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி கையில வச்சுக்கிட்டு நீங்க காசு கூட கொடுத்து வாங்க தேவையில்லைங்க. உங்ககிட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜ்ல, எனி லாங்குவேஜ் யூ கேன் ஸ்பீக் இன் யுவர் ஓன் மதர் டங். யூ கேன் டவுன்லோட் தி ஹோலி பைபிள் இன் யுவர் ஓன் மதர் டங், மதர் லாங்குவேஜ். நீங்க அது படிச்சு பாருங்க. ஜெனிசிஸ்னு இருக்கும், ஆதியாகமம் என்ற புஸ்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க மனுக்குலம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மனுஷனை வந்துட்டு ஆதாமை வந்துட்டு மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஒரு அழகான ஒரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இருங்க ஒரே ஒரு வினாடி. இப்ரேய பாஷையில ஆதாமா என்று சொல்லப்படுகிறது. ஆதாமா என்றால் மண் என்று அர்த்தமாம். இன்னைக்கு வந்துட்டு மண், மண்ணாங்கட்டி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஒரிஜினல் பாஷையில, அந்த ஹீப்ரு பாஷையில பாத்தீங்கன்னா ஆதாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆதாம் அவர்களுக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண் என்று பொருள். ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் என்று பொருள். ஏவாள் வந்து மண்ணினால் உருவாக்கப்படலைங்க. அதனால புரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆதாமும் சரி ஏவாளும் சரி மண்ணில இருந்து உருவானவர்கள் இல்லவே இல்லைங்க. ஆதாம் மட்டும்தான் மண்ணினால் உருவாக்கினார். அவனுக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்கவும், அவருக்குள்ள இருந்த அந்த அந்த ஆவி வந்துட்டு இறைவனுடைய ஆவிங்க. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் வந்துட்டு ஆதாமுடைய சரீரத்திற்குள் இறைவன் வந்து வைத்தாருங்க. அவருடைய ஆவிதான் அவருடைய சாயல், இறைவனுடைய சாயல். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த இறைவனுடைய சாயல் வந்துட்டு நம்முடைய ஆதாம் அவர்களுக்குள் இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அவர் பார்க்கிறார், இறைவன் பார்க்கிறார், ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்துட்டு ஆதாம் அவர்களை வைத்திருந்தார் நம்முடைய தேவன். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான நேரத்துல தன்னுடைய மகனோடு கூட வந்துட்டு பேர் சொல்லி கூடுவாரா, ஆதாமே எங்க இருக்கிறாய், இங்க வா. அப்ப தனிமையா இருக்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், ஏற்ற காலத்துல அவருக்கு ஒரு துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டு அவருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, அயர்ந்த நித்திரையை வர பண்ணின பொழுது, இப்பெல்லாம் வந்துட்டு குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க பாருங்க, மயக்க மருந்து. அது மாதிரி அந்த நாளில இறைவன் வந்து நம்முடைய பர்சனல் டாக்டர், ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க, மயக்க மருந்து கொடுத்தாரா அதெல்லாம் தெரியாது. ஆனா மயக்க மருந்து கொடுத்தா எப்படி நம்ம டீப் ஸ்லீப்ல போகுமோ அது போல அயர்ந்த நித்திரைக்குள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றே அவருக்கு தெரியாது. ஆதாம் அவர்களுக்கு விலா எலும்பிலே ஒன்றை வெளியில எடுத்து அதுல இருந்து மனுஷியை உருவாக்கி அந்த மனுஷிக்கு பெயரை சூட்டுகிறார் இறைவன். திரும்ப புரிஞ்சுக்கிடுங்க, ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார் இறைவனால். மனுஷி என்று சொல்லப்படுகிற அந்த முதல் மனுஷி
பூமியில இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் மகளுகளுக்கெல்லாம் மகன்களுக்கெல்லாம் அவள் தான் தாய், ஏவாள். அந்த நம்முடைய முற்பிதா உடைய மனைவி, முதல் மனுஷி ஏவாள் என்று சொல்லப்படுகிறவள் ஆதாமுடைய விலாரம்பிலிருந்து இறைவனால் உண்டாக்கப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த தம்பதிகளுக்கு இறைவன் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். பொன்விலையும் பூமியில கொண்டு வந்து வச்சாரு. 4 விதமான நதிகள் ஓடக்கூடிய 4 தேசங்களிலிருந்து புறப்பட்டு வந்துதான் அந்த 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 நீர் 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 ஓட்டம் வந்துட்டு 4 விதமான தேசத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நதி வந்துட்டு அந்த ஏதேன் தோட்டம் என்பது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, அது எத்தனை ஏக்கர்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு குட்டி பரலோகமாகவே ஹெவன் ஆன் எர்த்தா அந்த ஈடன் கார்டன் இருந்ததுங்க. அந்த 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 இடத்துல ஏதேன் தோட்டத்துல பொன் விளையும் பூமியாகவே இருந்தது. கை கட்டின தூரத்துல தங்கம் கிடைச்சதுங்க. பொன் விளையும் பூமி. அந்த பொன் வந்துட்டு சுத்த பொன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மிக்சிங் இல்லாம காப்பரோ சில்வரோ எனி அதர் மெட்டல்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாம பியோர் 24 கேரட் கோல்டு, 100% பியோர் கோல்டை வந்துட்டு இறைவன் அந்த இடத்துல வச்சிருந்தாருங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. என்ன சொன்னாரு? நான் உனக்கு தேவனாய் இருக்க வேண்டும், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். உன்னை அடிமையாக நடத்துவதற்காக அல்ல, உனக்கு நான் என்னுடைய ஃப்ரீவில் கொடுக்கிறேன், சுய சித்தம், நீயே சிந்திக்கலாம், நீயே செயல்படலாம். ஆனால் என்னை வந்துட்டு என்ன பார்க்கணும், என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், என்னை நேசிக்கணும். நான் உன்னுடைய சிருஷ்டிகர்த்தர், நான் உனக்கு தகப்பன், நான் உனக்கு தாய், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். இவ்வளவும் பாருங்க, நீங்க வந்து பார்க்கிறது எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கலாம். எல்லா விதமான பழங்களையும் புசிக்கலாம், எல்லா விதமான காய்கறிகளையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறேன். என்னங்க வேணும், என்னங்க குறை வச்சாரு கடவுள் அந்த நாள்ல அவர்களுக்கு? இறைவன் ஒன்னேவன் சொன்னாரு, நன்மை தீமை அறியும் இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாருங்க. அந்த கண்டிஷன் கூட எதுக்கு போட்டாரு கேட்டீங்கன்னா, ஒரு நீ நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா? நம்மளால தான் நினைப்போம், இவ்வளவு கொடுத்திருக்கிற தேவன் வந்துட்டு அதை சொல்லியிருக்கிறாரு, நம்ம நிச்சயமா கீழ்ப்படியணும்னு தான் நினைப்போம். ஆனால் விழுந்து போன அந்த நம்முடைய முற்பிதாவும் நம்முடைய அவருடைய மனைவியும் ஆதாம் ஏவாளும் விழுந்து போனது நிமித்தம் நமக்கும் சில நேரத்தில் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக, கீழ்ப்படிவதற்கு பதிலாக சில நேரங்களில உலக பிரகாரமான சத்தத்திற்கு செவி கொடுத்து விடுகிறோம் பெரியமானவர்களே. அப்படி நாம் செய்யும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் எவ்வளவு ஒரு கேவலமா போய் முடியுது பாத்தீங்களா? ஒரு சிலர் வந்து பாருங்க, இறைவனுடைய சத்தத்தை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், நீயும் கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த புரிதலே இல்லாம, இந்த வேத வசத்தினுடைய வெளிச்சம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, என்ன செய்யறாங்க, கடன் வாங்குறாங்க. கடன் அந்த அடிப்பதற்கு இன்னும் மேல 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 கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி வாங்கி என்ன செய்யறாங்க, கடைசியில ஒரு கட்டத்துல முடியலன்னு உடனே தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் இல்லைங்க, கடன் வாங்கினவர் அல்ல, பாவம். அவரை நம்பி தலையை கொடுத்தா பாருங்க, அவருடைய மனைவி, அந்த அவருடைய மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி. சமீபத்துல கூட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு குடும்பமே வந்துட்டு 6 கோடி ரூபாய் கடனுக்காக குடும்பமே மாண்டு கொண்டு விட்டது பெரியமானவர்கள். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பமாவது தெரியுங்களா? கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்தது, பாவத்து நிமித்தம் சாபம் வந்தது, அந்த சாபத்து நிமித்தம் மரணம் வந்தது. அதனுடைய கூறுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் என்று வேதம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுதுங்க. இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக தானே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கூட நம்ம கூட பேசுறாரு. நான் எங்கேயோ பிறந்தாங்க, எனக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யார் என்பது என்னோட 26 வயதுலதான், 26வது வயதுலதான் தெரிந்து கொண்டேங்க. இப்பொழுதுதான் எனக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது. என் கண்கள் குருடனை போல என்னுடைய கண்கள் பார்வை இருந்தது. மாம்சத்தின் கண்களிலே பார்வை இருந்தது, உலகத்தை பார்க்கலாம். ஆனால் ஆவியின் மனுஷனுடைய கண்கள் குருடா இருந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே. வழி என்றால் என்ன, வழி என்றால் என்ன, வாசல் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, அது தனி தலைப்பிலேயே பேசணும்னு இருக்கிறேங்க. அந்த அந்த ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்தாதான், அந்த இறந்து போன அந்த ஆவியில நம்ம எல்லாம் மரித்து போயிருந்தோங்க. ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் மரித்து போயிருந்தோம். இப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் மூலமாக மீண்டும் பிறந்த அனுபவத்தின் ஊடாக இப்பொழுது ஆவிக்குரிய கண்களிலே, நம்முடைய மனக்கண்களின் ஊடாக இறைவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. அந்த அந்த திரும்பவும் பிறந்த அந்த அனுபவத்தின் ஊடாக தான் இன்று நம்ம சிருஷ்டித்த இறைவனோடு கூட நாம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோங்க.
ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ இன் திஸ் மார்னிங் சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது நம்முடைய தகப்பன், நம்முடைய தாயாய் இருக்கிற யெகோவா தேவனுக்கு, நம்முடைய தமையனாய், நம்முடைய நண்பனாய், நம்முடைய மூத்த சகோதரனாய், நம்முடைய ரட்சகராய், மீட்பராய், மேய்ப்பராய் இருக்கிற நம்முடைய இயேசு அண்ணனுக்கு குட் மார்னிங் சொல்லணுங்க. நன்றி ஐயா, மேலும் ஒரு நாளை எனக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய பர்பஸ் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த பூமியில ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். விழுந்து போன அந்த தூதனுடைய சத்தத்தை, அந்த பிசாசுடைய சத்தத்திற்கு நான் என்னுடைய காதுகளை நான் மூடட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்க என்னுடைய காதுகளை நான் திறக்கட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் தாங்க வந்துட்டு டிசிஷன் எடுக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தெரியுங்களா? அவர் தாங்க நம்பர் 1 மினிஸ்டர் இந்த ஹோல் வேர்ல்டு. நமக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்ஸ் நிறைய மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்கு, சர்ச்சில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, உடன் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் அவங்களும் நம்முடைய மினிஸ்டர்ஸ் தான். 5 விதமான ஊழியக்காரர்களை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சபைகளுடைய வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக, போதகர்களாக, மெய்ப்பர்களாக, சுவிசேஷகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, இப்படி 5 விதமான ஊழியங்களை இறைவன் வந்துட்டு சபையில வைத்திருக்கிறாருங்க. இதெல்லாமே மினிஸ்டர்ஸ் தான். இருந்தாலும் இவர்கள் எல்லாருக்கும் எப்படி ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லுகிறோமோ, அதே போல இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், இந்த உலக பிரகாரமாக இருக்கிற மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற சேவகர்களாக இருந்தாலும், எனி மினிஸ்டர்ஸ் இன் த ஹோல் வேர்ல்டு, நம்பர் 1 மினிஸ்டர் இஸ் அவர் Holy Spiritங்க. Cometh down from above, from heavenly kingdom. He is our personal minister. He is our personal family minister. He is our personal family doctor. இப்படிதான் நான் ஆவியானவரை பார்க்கிறேன். இப்படிதான் அவருடைய உள்ளத்தை நான் வந்து குளிர வைப்பேன். நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து இப்படிதான் இறைவன் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாருங்க. இப்போ இந்த இறைவனை நம்ம வந்து தெரிந்து கொண்டு அவருக்கு நெருங்கி வந்ததுனால எவ்வளவு பெரிய ஒரு கான்பிடென்ட் வந்திருக்குதுங்க. பெரிய கான்பிடென்ட், அசைக்கவே முடியாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகி நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும், என்னுடைய கிருபையின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று அத்துடன் நிறுத்தினாரா? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன். நம்ம மேல எதுக்குங்க அவர் மனதுருக்கணும்? யாருங்க இந்த பூமியில மனதுருகிறா? உண்மையில அடிக்கடி சொல்லுங்க பாருங்க, டைரக்டா 1 to 1 தான் பேசுவாரு. இஸ் நாட் டாக்கிங் ஜெனரல். அவர் பொதுவா பொதுவா பேசிட்டு அப்படியே பேசிட்டு நீ கேட்டா கேட்டுக்கோ, இது உனக்கு இருக்கலாம், உனக்கு அப்ளை ஆகலாம், ஆகாம இருக்கலாம், அது அவங்களுக்கு ஆகும் ஆகாது, அப்படி கிடையாது. டைரக்டா 1 to 1 தான் பேசுவார். இன்னைக்கு என்னோட பேசிட்டு இருக்காரு, என் மூலியமா உங்களோடு கூட 1 to 1 பேசிட்டு இருக்கிறாருங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த செய்தியை நீங்க கேட்டு அப்படியே உள்ள வாங்கி வச்சுங்க, டெபாசிட் பண்ணுங்க. கேஷ் பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்றோமோ அது போல இறைவனுடைய வார்த்தையை எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களா? இத்தனை ஒவ்வொரு வார்த்தையும் 1000 ரூபாய்க்கு மேல ஒரு ஒரு என்ன சொல்லலாம் மதிப்பு. அது 1000 என்பது சும்மா உதாரணத்துக்கு சொல்றேங்க, பல கோடிங்க. அதுதான் இறைவன் சொன்னார், அழகா சொன்னார் பாருங்க, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவு ஏக்கர்ஸ் இருக்கு, இவ்வளவு லேண்ட்ஸ் இருக்கு, அது இவ்வளவு போகுது. எங்கேயா போகுது? இங்கதான் இருக்குது. நம்ம தான் போக போறோம், அது இங்கதான் இருக்கும். எல்லாம் பெருமையா பேசிக்கிறாங்க. நாவுகள் பெருமையானவரை பேசுமா? யாக்கோபு அழகா சொல்றாரு புதிய ஏற்பாட்டு நிருபத்துல, யாக்கோபு எழுதின நிருபங்களில பார்க்கும்போது, சிறிய அவயமாகிய இந்த நாவு பெருமையானவர்களை பேசுகிறதா? பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. கண்ணு மூடனோடனே எல்லாம் இங்க இருக்க போகுது, வேற யாரோ வந்து அதை யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருமை பந்தம்? ஏசப்பா சொல்லிட்டாரு, இந்த உலகம் முழுவதையும் உன்னால் ஆதாயப்படுத்த முடியுமா? அது முடியாத விஷயம் தான். ஒருவேளை நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவுக்கு அது ஈடாகாது. நீ ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னாலே அது எல்லாத்தையும் நீ ஆதாயப்படுத்தி வைத்திருந்தால் உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது அனைத்தும் வீண்தானே என்று சொல்லுகிறார். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்க. இது வந்துட்டு முகவுரை தான், முதல் பாகம். இன்னும் நான் சப்ஜெக்டுக்குள்ளவே போகல, என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணினேன். ஆதாம் ஏவாள் அவர்களுடைய எப்படி இறைவன் அவர்களை உருவாக்கினார், அது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க ஏன் கீழ்ப்படியாமல் போனாங்க, கீழ்ப்படியாமல் நிமித்தம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இறைவன் எந்தெந்த காலகட்டத்துல பெயர் சொல்லி அழைத்தார், அது நமக்கு எவ்வளவு ஒரு பிரயோஜனமாக இருக்க போகிறது என்பதை நாம் யோசிக்க போகிறோங்க. எல்லாரையுமே அழைச்சிருக்கிறார். அது அடுத்த பாகம் 2ல அது எல்லாவற்றையும் நான் கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேவாதி தேவன் தாமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியேக தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வணக்கம்.